இந்த உலகம் ரொம்ப மோசமானது. எவன் பாக்கெட்டு உள்ள கை வைப்பான்னு எவனாலையும் சொல்ல முடியாது. ஆட்டையை போட்ட காசை ஏதோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மாதிரி சீனை போடுறது, திருடின காசை திருப்பி கேட்க போனால் ஆளுங்க வச்சு அடிக்க பார்க்கறது, இதெல்லாம் தினம் இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. This is a very bad world, very bad. இதுக்கு தான் நம்ம ஒரு தற்காப்பு கலையை கருத்து வச்சிருக்கணும். நம்ம சேஃப்டி நான் சொல்லும் தற்காப்பு கலை கும்ஃபு கராத்தேவோட மோசமானது. இந்த தற்காப்பு கலையை பப்ளிஷ் பண்ணது எங்க தலை. அதுதான் இந்த அற்புதமான கலையை உங்கள் எதிரிகள் மேலே ட்ரை பண்ணிங்கன்னா மண்டை கேன்சர், ஹார்ட் கேன்சர், அப்புறம் ஃபிட்ஸ் பைத்தியமாகிறது. தற்காப்பு கலை ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு பையனை எப்படி காப்பாச்சுன்னு உங்களுக்கு நான் கதையாக சொல்கிறேன். ரோட்லேயே சிவனே நடந்து போயின்னு இருக்கும்போது தூரத்தில் ஒரு பையன் இவனோட வேலெட்டை குறுகுறுன்னு பார்த்துருக்கான். பார்த்துனே இந்த பையன் திடீர்னு போய் எடுத்துன்னு ஓட்டான். இந்த பையன் ஏன் இந்த எக்ஸ்பிரஷன் தரான் நீங்கள் லேட்டராக புரிஞ்சுப்பீங்க. இந்த பையன் ஆட்டையை போட்ட வேலெட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் காமிச்சிருக்கான். அந்த மானை கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேலெட்டை ரொம்ப சந்தோஷமாக வாங்கி பார்த்தாங்க. அந்த வேலெட்டை வாங்கி பார்த்த பின் வேலெட் உள்ள பார்த்தா ஒரு பைசா கூட இல்லை. காசு எத்தனை பார்த்தா காலி பர்ஸ் எத்தனை. சில நேரங்கள் பின் பாவம் இந்த பையன் இவங்க இந்த பார்க்குள்ள இருக்கிறாங்க தெரியாம பார்க்குள்ள வந்திருக்கான். இந்த பசங்க கும்பலா சேர்ந்து அவனை அடிக்க பார்த்தாங்க. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை தான் அவன் அந்த தற்காப்பு கலையை யூஸ் பண்ணான். இது இன்னைக்கு நெட்ல இதை பார்த்து இந்த பிட்டு பாருங்க, உலகத்தை கலக்குதா இல்லையான்னு பாருங்க.